யோக புவனத்திலிருந்து டாக்டர் புவனேஸ்வரி. பொதுவாகவே எல்லாருக்குமே என்ன நினைப்புன்னா, நமக்கு ஒன்றும் ஆகாது, மற்றவங்களுக்கு வரலாம், நமக்கு வராது, இது எனக்கு நடக்காது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம உடம்புக்கு ஏதாவது வர்ற வரைக்கும் நம்ம நினச்சிட்ருக்குறோம். ஆனால் உடம்புக்கு வந்த பிற்பாடு எனக்கு மட்டும் ஏன் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லைங்க, எல்லாருக்குமே இந்த உடல் அப்படிங்கிறது தேய்மானம் உள்ளது தான். வருடம் ஒவ்வொரு வருடம் பிறந்துக்கிட்டே இருக்கும் பொழுது, வருடம் போகும்பொழுது நம்மளுடைய வயதும் ஏறிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். வயது ஏற ஏற நம்மளுடைய உடலில் அதிக அளவு நம்மளுடைய கவனம் போகணும். பயிற்சி அப்படிங்கிறது நம்ம செய்யக்கூடிய செயல்களுக்கோ கற்றுக்கொள்ளக்கூடிய அலுவல்களுக்கோ மட்டுமில்லை, நம்ம உடம்புக்கு தான். உடம்புக்கு பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். உடற்பயிற்சிலையும் அதுவும் யோகா முன்னிலை வகிக்குது. இப்போது ஜூன் 21 நம்ம அகில உலக யோகா தினம் கொண்டாட போகிறோம் இல்லையா? அதுக்கு முன்னாடியே நம்ம உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கிறது எப்படி? குவிக்காக 10 மினிட்ஸு நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா மசில்ஸ்க்கும் ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய பயிற்சியை, இடுப்புக்கு மேலே இருக்கக்கூடிய நம்ம தலையிலிருந்து கழுத்து எல்லாமே பார்த்தோம். இப்போ இடுப்புக்கு கீழே, அதாவது நம்மளுடைய ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், நம்மளோட தைஸு, நீஸு, காஃப் மசில்ஸு, ஆங்கிள், தென் டோஸ், இதுக்கான பயிற்சியை குவிக்காக 10 மினிட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி என்னோடய ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி ப்ரெக்னென்சி முடிஞ்ச உடனேயே டெலிவரிக்கு அப்புறம் அழகாக அவங்களோட பயிற்சியை தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த யோக பயிற்சினால் அவங்க உடம்பு எப்படி இருக்குன்னு நீங்களே பார்க்கலாம். அவங்களுக்கு எந்த அன்வான்ட் சதையும் கொழுப்போ எதுவும் இல்லாமல் அந்த உடலுக்கு தகுந்த சரியான அளவில் ஒரு உருவம் அவங்களுக்கு இருக்குது. நீங்கள் சொல்லலாம், ரொம்ப ஒல்லியாக இருக்காங்களே, பரவாயில்லையான்னு. பரவாயில்ல, ஏன்னா இது அவங்களுக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தையோட விளையாடுறது, அவங்களுடைய அன்றாட அலுவலை செய்கிறது, ஆஃபீஸ்க்கு போயிட்டு வர்றது எல்லாமே எனர்ஜெட்டிக்காக செய்கிறதுக்கு யோகா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இல்லையா? கரெக்ட். ஸோ அதனால் நம்ம லக்ஷ்மிக்கு ஒரு ஹைஃபை கொடுத்துக்குவோம். இப்போ இடுப்புக்கு கீழே இருந்து கால் வரைக்கும் செய்யக்கூடிய பயிற்சிகளை பார்க்கலாம் வாங்க. கால் பயிற்சிகளில் முதல்ல நம்ம டோஸ்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். முதல்ல நல்ல ஹீல்ஸை தூக்கிட்டு டோஸில் நில்லுங்க. நின்றுட்டு அதுக்கப்புறம் சேஞ்ச் த அதர் சைடு. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ டோஸை தூக்கிட்டு ஹீலில் 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ நல்லா டோஸில் நின்றுட்டு கீழே இறக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ ஹீல்ஸில் இருந்துட்டு டோஸை தூக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. அவ்வளோதான். இப்போது அதே டோஸையும் ஹீல்ஸையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மேலுக்கும் கீழுக்கும் ரெண்டுமே சேர்த்து பண்ண போகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போது காலை நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம காலை கொஞ்சம் கீழே மேலேயும் தூக்கி அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களோட காலை. ஏன்னா நீங்கள் கண்டினியூஸாக பண்ணதுனால கால் கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்டிஃபாக கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ரிலாக்ஸ்டாக இருக்கிற மசில்ஸை நம்ம ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கோம் இல்லையா? அவ்வளோதான். இப்போது அடுத்தது அந்த ஆங்கிள், நம்ம டோஸ்க்கு அடுத்தது வர ஆங்கிளை நம்ம என்ன பண்ணுறோம், காலை தூக்கிட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. left leg 10 9 8 7 6 5 4 3 2 1. அவ்வளோதான். இப்போது அதே மாதிரி ரைட் லெக்கை தூக்கி ஃபஸ்ட்டு மேலே கீழே பண்ணோம், இப்போ சைடில் பண்ண போகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. left 1 2 3 4 5 6 7 8 9
10. அவ்வளோதாங்க. இப்போது நம்ம நீஸை நல்லா இந்த பக்கம் ரைட்டு லெஃப்ட்டு பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அந்த காஃப் மசில்ஸுக்கு ஒரு ஸ்ட்ரெச் கொடுப்போமே. ரைட் லெக்கை தூக்கி நல்லா எவ்வளோ தூரம் பெண்டுலம் மாதிரி பண்ண முடியுமோ பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 போதும். இப்போது உங்களுக்கு பேலன்ஸ் இல்லைன்னா செவுத்தை பிடிச்சிக்கோங்க. வால் ஏதாவது இல்லை பக்கத்தில் இருக்கிற சேர், அசையாத சேர் எதையாவது பிடிச்சிட்டு பண்ணுங்கள். இப்போது லெஃப்ட் லெக் 1 2 3 4 5 6 7 8 9 10 அவ்வளோதாங்க. இப்போ முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், முட்டிக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். ஸோ முட்டியை நல்லா மேலே தூக்கிட்டே இறக்குனீங்க அப்படின்னா அந்த முட்டி என்ன ஆகும்னா நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். தொட முடியும் கையை அப்படின்னா நீங்கள் தொடலாம். முட்டி வந்து கையை தொடுது அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருந்தால் தாராளமாக தொடலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா முட்டி எக்ஸசைஸ் முடிச்சிட்டோம். இந்த முட்டியிலேருந்து அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னர் தை. இப்போ இந்த இன்னர் தைக்கு நல்ல ஒரு ஓப்பனிங் எக்ஸசைஸ் கொடுக்கலாம். காலை மேலே தூக்கிட்டு நல்லா சைடில் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு டவுன். அவ்வளோதான். லெஃப்ட் லெக் அதே மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு தூக்கிட்டு ஸ்ட்ரெயிட் பண்ணணும். அவ்வளோதான். 1 டவுன் 2 3 4 5 6 7 8 9 10 அவ்வளோதாங்க. இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ முட்டிக்கு நம்ம அடுத்த அந்த கால் முட்டி இருக்குல்லையா, நம்ம தூக்கி தூக்கி இறக்கணும் இல்லையோ, அப்போ அந்த முட்டி கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும் இல்லையா, அதுக்கு ஒரு லூப்ரிகேஷனுக்கு பண்ண போகிறோம். நம்ம முட்டி மேலே கையை வச்சுட்டு நல்லா அப்படியே ரொட்டேட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிவர்ஸ். கொஞ்சம் அப்போ கொஞ்சம் நின்றுக்கோங்க. ஏன்னா உடனே கையோட உடனே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வலிக்கும். அதனால் கொஞ்சம் நின்றுட்டு அடுத்தது 10 9 8 7 6 5 4 3 2 1 ரிலாக்ஸ். அடுத்தது உங்களோட இடுப்புக்கும் அதே சமயத்தில் காலுக்கும் சேர்ந்த ஒரு பயிற்சி. உங்களோட பெல்விக் போன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களோட க்ளூட், இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல பயிற்சி. எல்லாருக்குமே தெரிஞ்ச பயிற்சி தான் இது. கையை நல்லா ஷோல்டர் லெவலுக்கு நேராக வச்சுக்கோங்க. இப்போ பொறுமையாக ரைட் பாம் வந்து லெஃப்ட் டோ, அதாவது வலது கை வந்து இடது பாதத்தை தொட்டுட்டு அதுக்கப்புறமா மேலே வரணும். இப்படி வரும்போது இடது கை இங்கே வரும்போது உங்களோட கையை பார்க்க முடிஞ்சதுன்னா இன்னும் நல்லா இருக்கும். கை வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ரெடி. 1 2 3 4 5 6 7 8 9 10 அவ்வளோதான். இப்போ கையை ரிலீஸ் பண்ணிக்கோங்க. வயசானவங்க தயவு செஞ்சு இந்த பயிற்சியை ட்ரை பண்ணாதீங்க. ஹை பிபி இருக்கிறவங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸோ அல்லது வெட்டிகோ இருக்கிறவங்களோ இதை பண்ணாதீங்க. இதை வந்து லாஸ்ட் அண்ட் லீஸ்ட், அதாவது நம்மளோட எனர்ஜி வந்து வரா மாதிரி நல்ல எனர்ஜி லெவல் நல்ல ஹைக்கு வர்றதுக்கு ஒரு அழகான ஒரு பயிற்சி இது. பட் இதை வந்து யங்ஸ்டர்ஸு பண்ணலாம். மற்றவங்க தயவு செஞ்சு இதை ட்ரை பண்ணாதீங்க. ரெடி, ஜம்ப். 1 2 3 4 5 6 7 8 9 10 அவ்வளோதாங்க. இந்த பயிற்சி பண்ண பண்ண பாடி உள்ளே இருக்கக்கூடிய அத்தனை ஆர்கன்ஸுக்கும் பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ரொம்ப நல்லாயிருக்கும். இது முடித்த உடனேயே அப்படியே கீழே தரையில் படுத்து ஒரு 2 மினிட்ஸு இல்லைன்னா ஒரு 1 மினிட், அட்லீஸ்ட் 1 மினிட் ஆகுது பண்ணணும். மேக்ஸிமம் 2 to 3 மினிட்ஸு நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணணும். லெக்ஸ் அப்பார்ட், ஹேண்ட்ஸ் அப்பார்ட், ரிலாக்ஸ். இதுக்கு பேர் சாந்தி ஆசனம், அப்படி இல்லைன்னா ஷவாசனம்னு பேர். கொஞ்சம் நல்ல உடம்பை அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா
ஒரு 10 மினிட்ஸ் எக்ஸசைஸில் லாஸ்ட்டில் ஒரு 1 மினிட் ரிலாக்ஸ் பண்ணாமல் இருக்கக்கூடாது. அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எஞ்சி உங்களுடைய டே டு டே அலுவலை பார்க்கலாம். முகம் நமக்கு எவ்வளோ முக்கியமோ அதே அளவு நமக்கு கால்களும் முக்கியம். நம்ம தலைமுடிக்கு முகத்துக்கு கொடுக்குற அந்த இம்பார்ட்டன்ஸை நம்மளுடைய இடுப்பு பகுதிக்கு கீழே இருக்கக்கூடிய நம்மளுடைய கால்கள், நம்மளோட முட்டி, நம்மளுடைய பாதத்துக்கு கட்டாயமாக கொடுக்கணும். ஏன்னா கால்கள் தான் நம்மளோட செகண்ட் ஹார்ட்னு சொல்கிறோம். அதனால் இன்றைக்கி நீங்கள் பார்த்த இடுப்பிலிருந்து கால் பாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பயிற்சிகள் 10 நிமிஷம் தான். குளிக்க போகிறதுக்கு முன்னாடியோ இல்லை காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனேயோ நீங்கள் உங்களுடைய மார்னிங் ரொட்டீனை முடிச்சுட்டு இந்த ஒரு 10 நிமிஷம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களோட டே டு டே லைஃப்பை பாருங்கள். இந்த மாதிரி டே டு டே லைஃப் பார்க்கும்போது உங்களுடைய லைஃபு அந்த டே முழுக்க எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ யோகா பண்ணுற நாளில் எப்படி இருக்குது, யோகா பண்ணாத நாளில் எப்படி இருக்குன்னு, இது ஒரு பெரிய கடலில் ஒரு துளி தான். இன்றைக்கி நம்ம பார்த்தது ஒரு கடுகளவு தான். ஏன்னா யோகாங்கிறது அவ்வளோ பெரிய ஓஷன் மாதிரி அவ்வளோ இருக்குது. அதில் ஆசனாச, மூச்சு பயிற்சி, முத்ராஸு, கிரியாஸு, மெடிடேஷன், சூரிய நமஸ்கார், ரிலாக்ஸேஷன், டயட், டிசிப்ளின் எவ்வளோ இருக்குது. லக்ஷ்மி கிட்டத்தட்ட 2 இயர்ஸோ 3 இயர்ஸோ 3 இயர்ஸ். லக்ஷ்மி 3 இயர்ஸ், அதாவது ப்ரெக்னன்சிலேருந்து தொடர்ந்து இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. குழந்தைக்கு 2 வயசு ஆகுது. இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அவங்க உடம்புலையும் சரி மைண்ட்லேயும் சரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக இருக்காங்க. பட் பிரச்சனைகள் வரும் வாழ்க்கையில். ஆனால் அது ஈஸியாக எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறதும், மைண்டை எப்போவுமே பீஸ்ஃபுல்லாக எப்படி வச்சுக்கிறதும் அப்படிங்கிறது இந்த எக்ஸசைஸ்லையும் யோகா பயிற்சியிலையும் தான் இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறது எங்களுக்கு ஒரு சின்ன என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இது போல் பல வீடியோஸில் நாங்கள் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். உங்கள் சார்பாக, என் சார்பாக நான் லக்ஷ்மிக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். நான் குழந்தைய விட்டுட்டு இங்கே என்னோட ப்ராக்டிஸ் நம்ம ஷூட்டுக்கு வந்திருக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் லக்ஷ்மி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.